குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் 200 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் வடிகால் ஓடை பராமரிக்கப்படாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் மணவாளக்குறிச்சி பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் அந்த பகுதியில் உள்ள வள்ளியாற்றில் வெள்ளப்பெருக்காலும் ஏற்பட்ட நிலையில் வள்ளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் மழைநீர் வடிகால் ஓடை சேதமடைந்ததாலும் மழைநீர் அங்குள்ள பெரியகுளம் ஏலாவில் உள்ள சுமார் 500 ஏக்கர் வயல் வெளியில் புகுந்தது. வயல்வெளியில் வெள்ளம் புகுந்து குளம் போல் காட்சி அளிக்கும் நிலையில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெல் நாற்றுக்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விவசாய பணிகளும் பாதிப்படைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மழைநீர் வடிகால் ஓடையை பராமரிக்காததால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும், எனவே வடிகால் ஓடையை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.